பேர்லை நேர்களுக்கு வணக்கம். வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில சிட்டிங் எம்பியான தமிழச்சி தங்கப்பாணி அவர்கள் போட்டி போடுறாங்க. மேலும் தன்னுடைய கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறாங்க. அதிமுக சார்பில் வந்து ஜெயவர்தன் போட்டி போடுறாரு. இவர்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, யாருக்கு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இங்க வந்து திமுகவுக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அண்ணா திமுக ஜெயவர்தன் அவருக்கும் வாய்ப்பு கிடையாது, இவங்களுக்கும் வாய்ப்பு கிடையாது. இந்த திமுக மட்டும் தான் இங்க வாய்ப்பு. விரும்புகிற தொகுதியில திமுக அந்த அம்மா வந்து எப்படியும் ஒரு 50,000 ஓட்டுல வின்னிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. மற்றபடியும் இங்க வந்து அண்ணா திமுகவுக்கோ மற்றபடி எந்த கட்சிக்கும் இங்க வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நல்லா பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, ஆனால் மக்கள் மனசுல இன்னைக்கும் திமுக அதிமுக தான் பெரிய லெவலில் இன்னைக்கும் பேசப்பட்டு இருக்கு. அப்படியே நிரந்தரமா இருந்துட்டு இருக்கு. அதனால அதிகபட்சமா தங்கப்பாண்டியனுக்கு தான் ஆதரவு ஜாஸ்தியா இருக்கும். தமிழிசைக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு தான். இவங்க பதவி சுகத்தெல்லாம் அங்கே அனுபவிச்சுட்டு இங்கே இப்போ வந்துடுற பதவி ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தேர்தலுக்கு வந்துருக்காங்க. இவங்க மக்களோட மக்களாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எல்லாரும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு எம்பி தான் நமக்கு தேவை. அதனால் வந்து அந்த அம்மா வர்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஐயா அது எப்படிங்க ஜெயிக்கும்? அது தப்பு. திமுக தான் ஜெயிக்கும். இப்போ மட்டும் இல்லை, மக்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்காரு. பொம்பளைங்களுக்கெல்லாம் காலேஜ் பசங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஆட்சி மேல ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவங்க 8 லட்சம் ஓட்டை வெற்றி பெற்றாங்க அம்மா. இப்போ மறுபடியும் நிற்கும் போது இப்போ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. யாரும் ஜெயிக்க முடியாது. இப்போ டிஎம்கே எதுவும் பிஜேபி வரது சான்ஸ் இல்லைப்பா. சென்னையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வரது வாய்ப்பு இல்லை. பிஜேபி மயிலாப்பூர் வேலையாவது, வேற பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன் போட்டி போடுறாரு. அவர் வந்து திமுக நடந்த அநியாயங்களை எடுத்து சொல்லி ஓட்டு கேட்பேன்னு சொல்றாரு. என்ன தனியாக கேட்பாங்க? நீ ஒன்று கேட்டுக்கோங்க. போதைப் பொருள் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இது யார் காலத்துல இருந்து இருக்கு? அதாவது அண்ணா திமுக ஆட்சி காலத்துல இருந்து போதை அறிவு அப்ப இருந்து இருக்கு. அது இல்லாம இல்லை, அது ஆதாரம் அவங்க இருக்கும்போது இருக்கு. குட்டா வழக்கம் அவங்க இருக்கும்போது இருக்குது. எல்லாமே போதைப் பொருள் வந்து அவங்க இருக்கும் போதே இருந்தே தவிர ஒன்று புதுசாக ஒன்று இருந்தும் இல்லை. இதை மிகப்படுத்தி பேசுறாங்க, அவ்வளவுதான். நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அண்ணாதிமுக ஆட்சிக்கிற புகை பழக்கம் இல்லையா? இதுக்காக குட்காவுக்கு போட்டாங்க, விஜயபாஸ்கர் இதுக்காக போட்டாங்க. தமிழிசை வந்து போட்டி போடுறாங்க. அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க கவர்னர் பதவியெல்லாம் விட்டு வந்திருக்காங்க. அவங்க கவர்னர் விட்டு வந்தா கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. திமுக மட்டும்தான் அவங்க நம்பி வந்துக்கிறாங்க. அவங்களோட தன்ன நம்பிக்கை தான் அது காரணம். ஆனா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தான் ஆதரவு அதிகம். அவங்களுக்கெல்லாம் ஆதரவு எல்லாம் கம்மி தான். அவங்க இங்க என்ன செஞ்ச ஓட்டு கேட்கறாங்க. இந்த ஏரியாவுக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லி கேட்டாங்க, பரவாயில்ல. திமுக வந்து நீங்க வந்து மக்களுக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னா, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அவங்க வந்து சொல்லி கேட்கறாங்க. அதாவது நான் செஞ்சதை சொல்லி கேட்கறாங்க. நீங்க என்னதை சொல்லி மக்கள் ஓட்டு கேட்பீங்க? தமிழிசை வந்துங்க 2 கவர்னர் போச்சு எதுக்காக பேசி மிஸ் பண்ணிட்டு வரணுங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அவ்வளோ பெரிய பதவியை இவங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்கன்னா இப்போ இங்கே என்ன லாபம் இருக்குன்னு வந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் மனசில் தோணும். அப்போ ஏதோ எதிர்பார்த்து இவங்க வந்திருக்காங்கிற மாதிரி ஆகும். வெற்றி எல்லாம் ஒரு நெய்யா பைசா வர முடியாது. படுதோலி அடைவாங்க. 40 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். நல்ல பாண்டிச்சேரி உள்பட மக்களோட மனசுல அதான் இருக்கு. இந்த பாப்பார பசங்களை உள்ள விட்டுட்டு நம்ம என்ன இது பண்ணிட்டா இருக்கிறது? உள்ளதெல்லாம் போயிடும். நமக்கு எதுவுமே நம்ம கையில இருக்காது. அப்புறம் அவங்க வந்து ஹிந்திக்கு படிக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹிந்தி படிக்கிறதுக்காக வரல. ஹிந்தி ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். அதை வேணுங்கிறவங்க படிக்கலாம், வேணாண்டவங்க இருக்கலாம். அதை பத்தி கவலை கிடையாது. அதை பூத்தி தீர்வேன் அப்படின்னு 2வது சப்ஜெக்டா கட்டாயப்படுத்திப்பாங்க. அதாவது இந்த மாநிலத்துல பாண்டிச்சேரி தெலுங்கானா கவர்னர் இருந்தாலும் நீங்க வாங்க இருங்க அப்படியே 2 பதவியும் காலி பண்ணிட்டு வந்து இருங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவங்க கொண்டு குறைச்சி நிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து எந்த கட்சி அவங்க ஜெயிச்சு வந்து அவங்க பதவியில போய் உட்காரல. அவங்களாம் நியமிக்கப்பட்டவங்க தான். அவங்க சொன்னா அவங்க கேட்டுதான் ஆகணும். அது முறைப்படி அவங்க மறுபடியும் மாமான்னு தூக்கி கூட்டம் வேற வழியே கிடையாது. அவங்க வாங்கன்னு கூட்டு வராம இருந்தாங்கன்னா மரியாதை கிடையாது. இல்ல அவங்களும் தூக்கிடுவாங்க. அதனால வந்தாங்க. என்ன பண்ணுறது? அவருக்கு இங்க பிஜேபியில வந்து வலுவான ஆளுமுகம் கிடையாது இங்க சென்னை. அதனால வந்து பதவி ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவங்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தேவையில்லாதது நல்ல ஒரு பதவி தேவையில்லாமல் விட்டு வந்துருக்காங்க. கௌரவமாக திருப்பி வரலாம். தேவையில்லாமல் தோத்துட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கம். இது மாதிரி திருப்பி கௌரவ பதவி கொடுக்கவே மாட்டாங்க. எந்த நம்பிக்கையில போட்டி போட்டுருக்காங்க? எந்த தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, எந்த தொகுதியில் எதுனா ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சாங்க, எதில் ஜெயிச்சாங்க அவங்க வரைக்கும் சொல்லுது. இனிமேல் தவறு, அது ரொம்ப தவறு. அதாவது முழுக்குன்னு ஒரு பொறுப்பு அந்த கொடுத்தாச்சு. அது ஒழுங்கா திறம்பட செய்ய விட்டாங்க. முதல்ல தமிழ இது தலைவராக இருந்தீங்க, நல்லா செஞ்சீங்க. அது ப்ரமோஷனா கவர்னர் ஆகி விட்டாங்க. அந்த பதவி ஒழுங்கா பார்த்துருக்கலாம். இப்போ திரும்பி வந்ததுல என்ன ஆகுது? மக்கள் முட்டாளாயிடுறாங்க. நீ இப்போ இஷ்டத்துக்கு வர திருப்பி வருவேன், திருப்பி வந்து எல்லாம் இப்போ திருப்பி ஆளுநர் போயிடுவேன். அப்போ நாங்கள் எங்களை பின்னாடியே ஓடிடுறோமா? தென்சென்னையை பொறுத்த மட்டும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த சின்னத்தை வந்து பிடிக்கிட்டாங்க. இருந்தால் கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைக் சின்னத்தில் இங்கே வந்து பேராசிரியர் தமிழ்ச்செல்வின்ற ஒரு அம்மா நிற்கிறாங்க.
அதே போல வந்து மற்ற கட்சிகள்லயும் வேட்பாளர் நிக்கிறாங்க. எவ்வளவு வாய்ப்பு இருக்கு நீங்க அவங்களுக்கு கடுமையா போட்டி அவங்க வரதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அமையும். ஏன்னா இளைய தலைமுறை உங்களுக்கு இளைய தலைமுறை வந்து கடுமையா வந்து போட்டியை எதிர்கொள்ளணும். போட்டி கடுமையா இருக்கும். நல்ல வேட்பாளர் வரணும். வந்தாக்கா இது வெற்றி. நாளைக்கு வந்து மக்களுடைய பிரச்சனையை பாக்குறவங்க தான் வரணும். இங்க பிரச்சனைங்க நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா பட்டா இன்னும் வழங்கல. அது அடிப்படை பிரச்சனைங்க நிறைய இருக்குது. இந்த மெட்ரோ வாட்டர் பிரச்சனை இருந்து, ட்ரைனேஜ் பிரச்சனைல இருந்து, வேட்பாளர்ன்றவங்க வந்து எலெக்ஷனோட போறவங்க வேட்பாளர் கிடையாது. சமூக அக்கறை, மக்கள் மீது அன்பு கொண்டு இருக்கிறவங்க தான் உண்மையில வேட்பாளர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி வந்தாங்கன்னா மக்களுடைய பிரச்சனை கேட்கற மாதிரி இருக்கும். அது கேட்டுட்டு உடனே வாக்கு வாங்கிட்டு போறவங்களா இருக்கக்கூடாது. அதனால ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா மாதிரி இது எங்களுடைய இதுல. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அண்ணன் வந்து பல பிரச்சனைகளை போராடிட்டு வர்றாரு. மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையினாலதான் வந்து இறங்கி போட்டி போடுறாங்க அப்படின்னு யார் சொல்றது? மக்கள் அங்கதானே சொல்லணும் நாங்க நம்பிக்கை வைக்கிறோமா இல்லையான்னு. வேட்பாளர் வேற யாரும் இல்லையா? டென்ஷன் இல்ல, நிர்பந்தம். மோடி சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அது வேற ஒண்ணும் இல்ல. டைலாக் யார் ஒண்ணா பேச சிநேகரன் கூட டைலாக் அருமையா தருவாரு. மக்கள் நீதி கட்சி இதெல்லாம் வந்து இந்த டிஎம் கேட்ட ஒரு பக்கம் சேர்ந்து முஸ்லீம் ஓட்டு எல்லாம் இருக்குது. என்ன பிராமணர் ஓட்டு அதை நம்பி இருக்கிறாங்க. ஆனா அதே வந்து ரெண்டு பிறந்துருது. பிஜேபிக்கு ஒரு பக்கம் போகல, ரெட்டைகளுக்குன்னு ஒரு பாரம்பரிய ஓட்டு இருக்குது. அதனால வந்து ஒரு இவங்க 40 எடுத்தாங்கன்னா அவங்க 20, 15, 10, 5 எடுப்பாங்க. ஆனா 55 ஒன்னா சேர்ந்தா இவங்க தோத்துருவாங்க. இதுதான் விஷயம். தெரிஞ்ச முகங்கிறதுக்கு வந்து போட்டி போடுறாங்கன்னு சொன்னா அது சொல்றது யார்? அவங்களா தான் அவங்களே தெரிவிச்சுக்கிறாங்க. எப்படி சொல்றது? என்னை திருடுறான்னு கேட்டால் நான் திருடன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கள கேட்கும்போது அவங்கள தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. மற்றபடி யாருமே வந்து அதை நினைக்கல. யார் வேணாலும் நிற்கலாம். ஆனால் மக்கள் பார்த்து போடுறது தானே. தெரிஞ்ச முகமா தெரியாத முகம்னாலும் நல்ல ஆட்சி எப்படி இருக்குதோ அதை பார்த்து தானே போடுவாங்க. பிஜேபி சார்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை சார். இங்கே மயிலாப்பூர் தொகுதியில் பொறுத்தவரை டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். ஆனா மயிலாப்பூர் தான் பிராமின் அதிகமா இருக்காங்க. அதை நம்பிதான் வந்து தமிழக கிளம்புறாங்க. அது முன்னாடி அப்படி இருந்தாங்க. இப்போ அந்த ஜாதி மதமெல்லாம் கிடையாது சார். எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஒன்றுல நேற்று இங்கே வந்து இந்தியா நகரில் மீட்டிங் போட்டாங்க. மக்கள் வந்து நகர் மக்கள் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி அந்த ஏரியா ஆட்கள்லாம் கூட்டு வந்து பாஸ் காமிச்சு கூட்டம் மீட்டிங் நடத்திட்டு போனாங்க. அதாவது இந்த இடத்த ஜெயிக்கிற இடத்துல நிற்கிற அந்த நின்று வந்து மக்கள்கிட்ட ஓட்டு இல்லையா? மக்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஜாதி தான் வந்து ஒரு இதோ நிர்ணயம் பண்ணுறது. மக்களுடைய மனநிலை, மக்களுடைய சேவை என்ன, அதை பார்த்து தான் இப்போ வாக்களிக்கிறது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு தெளிவாகிட்டாங்க. அதனால இனி மக்களை ஏமாற்றணும். தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் உதிக்கலனாலுமே சூரியன் உதிக்கலைன்னா தாமரை எங்கன்னு மலரும்? நீங்களே சொல்லுங்க. நீங்க படிச்சவங்க, சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு விவரம் தெரியும். சூரியன் உதிக்கலைன்னா ஒரு புல்லு முளையுமா? அப்புறம் தாமரை எங்கன்னு மலர்றது சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லட்டும். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. தாமரைங்கிறது ஒரு தண்ணிக்குள்ள மலர்றது. அது சூரியனை பார்த்தாதான் மலரும். சூரியனை பார்க்காம தாமரையும் அள்ளியும் மலராது. சந்திரனை பார்த்து அள்ளி மலரும், சூரியனை பார்த்து தாமரை மலரும். புரியுதுங்களா? ஆனா சூரியன் கையில தான் எல்லாமே இருக்கு. தாமரையும் மலராது, அள்ளியும் மலராது, தமிழரசையும் மலராது. தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் ஏகப்பட்ட ஓட்டுல வின் பண்ணுவாங்க. சூரியன் உதிக்கட்டாலும் கை ஓங்காட்டாலும் ஏன் சொன்னாங்க சொல்லிட்டு அவங்களுக்கே வேறு வழி இல்லாமல் சீக்கிரம் சிரிச்சாங்க. பார்த்தீங்களா? அதை பார்த்தீங்களா? சிரிச்சாங்களா? என்ன சிரிப்பு அது? அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்றது கடமை சொல்லுவோம் அப்படின்னால அவங்களால சொல்றது அடக்க முடியாமல் சிரிச்சாங்க. தண்ணீர் தான் மலரும், வெயிலில் மலராது. தண்ணீர் தான் மலரும். இப்போ வெயில் காலம்ல கண்டிப்பாக மலராது. ரெண்டுமே நிற்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு இதுக்குள்ளேயும் வேணால் கருத்து பார்க்கலாம். இவங்க வந்து தண்ணி இல்லாத இடத்துல மலர்றது வேஸ்ட்டு தானே. சூரியன் உதிச்சது எத்தனை தாமரை இல்லை, எத்தனை இடம் இல்லை. எது வந்தாலும் சரி உதய சூரியனை மறைக்க யாரால முடியாது. உதய சூரியன் தான். யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் போதும். மக்களுடைய தேவைக்கு பூர்த்தி செஞ்சாலே அதுவே பெரிய சந்தோஷம் தான்.